ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ட்ரெஸ்ட் அகாடமி. இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th நியூ புக்கில் இருக்கக்கூடிய 5வது இயலில் வீட்டிற்கோர் புத்தகச்சாலை அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பொதுவாக வந்து நூலகத்தை பற்றி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு வந்து பார்த்தோன்னா அண்ணாவை பற்றின ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமே நமக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. சரியா? சரி, ஓகே. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவர் தான் எனக்கு ஆகச்சிறந்த நண்பர் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அதாவது நான் இது வரைக்கும் படிக்காத புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என்னை மீட் பண்ணுற வரவங்க தான் எனக்கு உண்டான நண்பன் அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் லிங்கன். அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை வேணும் அப்படின்ற ஒரு ஃபுல்லாக சொல்லியிருப்பார். பட் அதில் கொடுத்துருக்க வார்த்தை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை மொத்தமாக வீட்டுக்கு ஒரு தனியாக ஒரு புத்தகச்சாலை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, 2009 வருஷத்தில் நடுவண் அரசு, மத்திய அரசானது அண்ணாவினுடைய நினைவாக அவரினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை 2009 வெளியிட்டிருந்தாங்க. வருஷம் வந்து 2009. 2010 வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கியிருந்தாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னா 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி 2000 அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு சைஃபரை கேன்சல் பண்ணிங்கன்னா 2010 அப்படிங்கிறது மறக்காது. சில பேருக்கு அது டவுட்டாக இருக்கலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு வருஷம் 5 ரூபாய் நாணயங்களை வந்து நமக்கு மத்திய அரசு அவரினுடைய நினைவாக கொடுத்துருக்காங்க. தென் அது போக ஒரு 10 பொன்மொழிகள் இருக்குது. இந்த பொன்மொழிகள் 9 பொன்மொழிகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பொன்மொழிகளை கொடுத்து இது யார் சொல்லியிருந்தா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் மறக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி அர்த்தம் புரியாத மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னது யார்? அண்ணா தான் சொல்லியிருப்பார். இன்னொன்று, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் உள்ள கத்தி ஆகும் அப்படிங்கிறது அண்ணா சொன்னது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படிங்கிறது அண்ணா சொன்னது. சட்டம் அப்படிங்கிறது ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரினுடைய வாதம் ஒரு விளக்கு அப்படின்றதும் அண்ணா சொன்னது தான். மக்களின் மதிப்பை கெடுக்கக்கூடிய ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் நமக்கு தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பு பெருக்கக்கூடிய நூல்கள் நமக்கு தேவைன்னு சொன்னது யார்? அண்ணா. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இனம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளம் உள்ளத்திலே, அதாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த யங்ஸ்டர் அவங்களுடைய மனசில் வந்து பார்த்தோன்னா நல்ல வரலாறு இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்தாதான் இளம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசில் வந்து கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்கிறது, அதுக்கு உண்டான கருத்துக்கள்லாம் வந்து ஆழ்ந்து பதியும். அவங்களும் வந்து கொஞ்சம் மேலே வருவாங்க உற்சாகமாக, அதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லக்கூடியது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்ததை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இது சொன்னதும் அண்ணா தான். இந்த 9 பொன்மொழிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுற பாயிண்ட்டு தான். அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நமக்கு இம்பார்ட்டனாக ரொம்ப தேவை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு வானொலி தொகுப்பு தான் நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களாமா. அண்ணாவை தென்னகத்து பெருநாட்சா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ணாவை தென்னகத்து பெருநாட்சா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இதுதான் தென்னகத்து பெருநாட்சா என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்றது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. தென் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே கொடுத்துருக்கூடிய இந்த பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து தெளிவாக பாருங்கள். இவர் வந்து எந்தெந்த கண்டென்ட்டில் வந்து ஆசிரியராகவும் எதில் துணை ஆசிரியராகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. 1935 சென்னையில் வந்து பெத்தநாயக்கன் பேட்டையில் கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளிக்கூடத்தில் 1 வருஷம் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அது போக ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி, இது எல்லாத்துலேயும் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். குடியரசு விடுதலையில் வந்து துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது அண்ணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுதந்திரம் டைம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம், விடுதலை நமக்கு ரெண்டும் தெரியும். குடியரசு தென் வந்து விடுதலை, இந்த 2 கண்டென்ட்டும் நம்மளுடைய நாட்டுக்கு அந்த சுதந்திரம் ரிலேட்டடான ஒன்று. 1947, 1950 இந்த 2க்கும் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
துணைனா உதவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குடியரசு விடுதலையில் வந்து துணை ஆசிரியராகவும் மற்ற கண்டென்ட்டில் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கண்டென்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஹோம் ரூல் வீடு, ஹோம் லேண்டு ஹோம் அப்படிங்கிறது வீடுன்னு வச்சுக்கோங்க. நம் நாடு திராவிட நாடு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாடுங்கிறது என்ன நாடு? திராவிட நாடு. நம்ம நாட்டில் திராவிட நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காஞ்சிபுரத்தில் சாயந்தர நேரத்தில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் தான் குடியரசை பற்றியும் விடுதலையை பற்றியும் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத முழுசாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ணாவை பற்றின கண்டென்ட் மறக்காது. அதில் குடியரசும் விடுதலைங்கிறது துணை ஆசிரியரும் மறக்காது. ஹோம் ரூல், ஹோம் லேண்டு, நம் நாடு திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி அப்படிங்கிற கண்டென்ட்டும் உங்களுக்கு மறக்காது. இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் தான் இருமொழி சட்டத்தை உருவாக்கியிருப்பார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படிங்கிறது பெயர் மாற்றம் இந்த கண்டென்ட்டில் தான் ரொம்ப இவரினுடைய இதில் தான் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரியா? தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, தென்னகத்து பெருநாற்றா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, தென் நூல்கள், அதாவது துணை ஆசிரியராகவும் ஆசிரியராகவும் இருந்த இதழ்கள் எது அப்படிங்கிறத கேட்பாங்க. தென் அதுக்கடுத்து இந்த நூலகம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இந்த நூலகத்தை பற்றி தமிழில் சிலபஸில் தனியாகவே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கண்டென்ட்டை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னா ஆசிய கண்டத்திலேயே இருக்கட்டும், இருக்கிறதுலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஞாபகம் வச்சுப்போம். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோமாக்கும் நமக்கு மூத்த ஒரு கோவில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோமாக்கும் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த தஞ்சை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னாலே போதும், ஆசியாவிலேயே மிக பழமையான ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட கோவில், முன்னாடி காலத்திலேயே சங்க காலத்திலே கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிங்கிறது மறக்காது. தஞ்சைங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படிங்கிறது மறக்காது. ரெண்டாவது, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கன்னிமாரா நூலகம். எப்போவுமே தமிழ் நூல்கள் அப்படிங்கிறதுல எல்லாமே மாறாத சரிங்களா, மாறாத கருத்துக்களை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே ஒரு நிலையான கருத்து, அதாவது நன்மை தரக்கூடிய கருத்து. தமிழ் நூல்கள்னால் எப்பவும் மாறாது. அப்போ கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நூலகம் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய ஒன்று. தென் இந்தியாவின் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம். இதை தான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தா நீங்கள் கொடுத்துருப்பேன். முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்துச்சுன்னா மரியாதை நம்ம எப்படி கொடுப்போம்? திருன்னு கொடுப்போமா? முதல் மரியாதை திரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம், நம்மளும் மறக்க மாட்டோம். அதுக்கடுத்து கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 53 பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். ஸோ மேலே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒன்று, மிக பழமையான நூலகம் பார்த்துருக்கோம், தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நூலகம் பார்த்துருக்கோம், முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட நூலகம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்தியாவில் பெரிய நூலகம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பெருசு அப்படின்றது மத்திய அரசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேசிய நூலகம் அப்படிங்கிறத ஞாபகம் வந்திருக்கணும். எங்கே? கொல்கத்தாவில். இந்தியாவில் பெருசு வந்து நமக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் தான். சரிங்களா? இல்லாட்டி கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றி சொன்னால் கொன்றுவேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பெரிய நூலகத்தை மாற்றி சொன்னால் கொன்றுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நான் இப்போ புதுசாக பார்க்குறேன், ஒருவேளை எனக்கு மறக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்கட் விஷயம். தென் உலகத்திலேயே பெருசுது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னா கட்சி கிடையாது, ஒரு குழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லைப்ரரி இங்கிலீஷில் சொல்லியிருக்கான், உலகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷில் சொல்லியிருக்கான், ஓவராலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் சொன்னால் ஓவரால் உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவான மொழியாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் அதிகமாக உலகத்தில் பெரிய நூலகம் அப்படிங்கிறது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்தியாவில் வந்து தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடியது, முதல் நூலகம் திருவனந்தபுரம், தமிழ் நூல்கள் இருக்கிறது கன்னிமாரா நூலகம், ஆசியாவில் மிக பழமையானது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அது போக கீழே வந்து
ஒரு 3 பாடல் கொடுத்து 2 பாடல் இது வந்து யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்படணும் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா. மேலே கொடுத்துருக்க அந்த 9 பாயிண்டோட சேர்த்து இதை ஒன்றையும் சேர்த்துக்கோங்க 10 பாயிண்ட்டாக. தென் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் அப்படிங்கிறது கதை. இந்த பாயிண்ட்டை மட்டும் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா தேசிய நூலக நாளாக கொண்டாடுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஒருவேளை ஷார்ட்கட் அப்படிங்கிறது வேணும்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அல்லது ஆகஸ்ட் 15 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 15க்கு முன்னாடி ஒரு வாரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 15க்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆகஸ்ட் 9 அப்படிங்கன்னா நூலக நாள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நூலக நாள், நீர் தினம், அப்புறம் புவி தினம் இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ஞாபகம் வரல மறக்குதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்குள்ளான ஷார்ட்கட்டோட சேர்த்து உங்களை நான் வந்து அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் 6வது இயலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அதில் எது மறக்குமோ அதுக்குண்டான ஷார்ட்கட் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.